ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான முறுக்கு ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முறுக்கு ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. இதுக்கு எந்த முறுக்கு மாவும் தேவையில்லை. இதை நம்ம தீபாவளி ஸ்நாக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக இட்லி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியில் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நாம் இட்லி மாவு அரைக்கும் போது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி ஊற வச்சு திக்காக அரைச்சி கூட இந்த முறுக்கு செஞ்சுக்கலாம். நம்ம எப்போ வேணும்னா செஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணியை அளந்து எடுத்திருக்கேன். தண்ணி நம்ம இதுக்கு அளவாக யூஸ் பண்ணணும். அதனால் நான் அதிகமாக இடக்கூடாதுன்றதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் திக்கான ஒரு பேட்டராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே அரையட்டும். அதுக்குள்ளே 2 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸான ஒரு பவுடராக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைஞ்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனான பவுடராக அரைச்சிக்கோங்க. மீதி குறைன்னு இருக்கிறதெல்லாம் நம்ம சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடிக்கடி மாவோட ஓரங்களில் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. அந்த கல்லோட மேலெல்லாம் நொய்யாக இருக்கும். அதெல்லாம் தள்ளி விட்டு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கட்டியான ஒரு மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முறுக்கு மாவில் கலந்து பிசைகிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நம்ம 1 கப் அளவு பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வச்சுக்கலாம். இது எல்லாமே ரெடியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் காய வச்சிடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இது வரைக்கும் நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்தளவுக்கு திக்கான ஒரு பேட்டராக அரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு திக்காக அரைக்கிறோமோ அப்போ அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணியாக ஆகிடுச்சுன்னா அதிகமாக பொட்டுக்கடலை சேர்த்துருவோம். அப்புறம் முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலையை நல்லா சலிச்சிக்கலாம். இந்த சலிச்ச மீதியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை யூஸ் பண்ணி பொட்டுக்கடலை சாம்பார் செய்யலாம், இல்லை தேங்காய் சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிடலாம். பெருங்காய பொடி சேர்க்குறேன். பெருங்காய பொடிக்கு பதிலாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூளுக்கு பதிலாக ஒரு 15 காஞ்ச மிளகாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் அப்படியே ஒன்றா கலந்து அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஈரத்துலேயே ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சதுன்னா பொட்டுக்கடலை மாவு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2:1 ரேஷியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு முறுக்கு ஹார்டாக இல்லாமல் நல்லா கிறிஸ்பியான முறுக்காக கிடைக்கும். இப்போ நான் காய வச்ச எண்ணெயிலேருந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த முறுக்கு மற்ற முறுக்கு மாவு மாதிரி பல்காக பிசைய முடியாது. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக பிரிச்சுட்டு அப்புறம் கலந்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு தான் இட்லி அரிசியை அரைச்சேன் இல்லையா, அதனால் இதை நான் அப்படியே ஒன்றா கலந்துட்டேன். ஒருவேளை நீங்கள் 4 கப் அளவுக்கு அரைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கப்புக்கான மாவை பிசைஞ்சு அதை முறுக்கு சுட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 கப்பை பிசைஞ்சு திரும்ப முறுக்கு சுடுங்க. ரொம்ப நேரம் ஆக ஆக அந்த முறுக்கு அந்த மாவோட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் முறுக்கு ஹார்டாகிடும். முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன்ஸாக பிரித்து அப்புறமா கலந்து சுட பாருங்கள். அடுத்ததாக முறுக்கு அச்சில் நம்ம தேன்குழல் அச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேன்குழல் அச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். மாவை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடிட்டு அந்த கேப்பை ஒரு தடவை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எண்ணெயில் டேரெக்டாக பிழியும் போது அனல் அடிக்கும் இல்லையா, இல்லை கையில் எண்ணெய் பட்டுருன்னு சொல்லி பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கப்போட மூடியோ இல்லை டப்பாவோட மூடியையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியோட மேல் பக்கத்தில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் முறுக்கு மாவு கரெக்டான அளவுக்கு பிழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியை கம்பேர் பண்ணும்போது கரண்டி இன்னுமே சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுகளாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க. நான் கடாய் பெருசாக இருக்கிறதுனால நான் 4 முறுக்கு ஒரே டைமில் பிழிஞ்சு போடுறேன். நீங்கள் கடாயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முறுக்கு அளவுகளை போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், ஒழுங்காக வேகாது. இதே மாதிரி கப்போட நுனியில் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப உள்ளே பிடிச்சி நீங்கள் எண்ணெயை டச் பண்ணிடாதீங்க. பார்த்து எண்ணெயை டச் பண்ணாமல் அந்த மாதிரி எண்ணெய் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அழகாக அது நழுவிட்டு எண்ணெயில் விழுந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
மூடியை விட நமக்கு கரண்டி யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா சேஃபாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம மூடி கூட சில டைமில் வந்து எண்ணெயில் வந்து தெரியாமல் டச் பண்ணிவிடுவோம். ஆனால் கரண்டியோட பேக் சைடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முறுக்கு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த போர்ஷனை ஃபினிஷ் பண்ண பாருங்கள். சீக்கிரமாக வந்து முறுக்கு சுட்டு எடுத்துருங்க. லேட் பண்ணிங்கன்னா அப்புறம் முறுக்கு மாவு வந்து ஹார்டாகிடும். திரும்பவும் அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு முறையும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் நம்ம மூடியை வந்து சாய்க்கும் போது அழகாக நழுவிட்டு எண்ணெயில் போய் விழுந்துடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.